ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுவன் மிஸ்ரா சிஏ டாப்பர். என்னடா சிஏ டாப்பர் அப்படிங்கும்போது இது ஒரு கணித மேதை படமோ அப்படியே அப்படின்லாம் கணிச்சிடாதீங்க. இது ஒரு கன்றாவியான கதையில் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில், அதாவது இந்த ஜென்ரேஷன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ஸ்டோரி தான் இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு சிஏ டாப்பர் வந்து எப்படி மேலே எஸ்கார்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி. 9 எபிசோடு இருக்குது. இதில் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 1 hour பக்கம். தமிழ் டப்பிங் அவைலபிள், எல்லா லாங்குவேஜ்லையும் இது அவைலபிள் வித் சப்டைட்டிலோட இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மொபைலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஹெட்செட் போட்டு பாருங்கள். டிவியில் பார்க்குறதா இருந்தால் ஃபேமிலியை கூட சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா அடி விழுகும், இல்லாட்டி வெளியே துரத்து விட்டுருவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த வெப் சீரிஸ் இருக்கும். அந்த லெவல்னா வந்து சீனாக இருக்கட்டும், டைலாக்ஸ் தான், சீன்ஸை விட வந்து டைலாக்ஸாக இருக்கட்டும். தமிழில் பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாக பேட் வேர்ட்ஸ் தான், பேட் வேர்ட்ஸு, டபுள் மீனிங்கு, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கேங்ஸ்டர் கலந்த ஸ்டோரியாகவும் இருக்கும். மேல் எஸ்கார்ட்டுக்கு வர பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் எதுக்காக அவர் வந்து சிஏ டாப்பர்ல இருந்து மேல் எஸ்கார்ட் ஆனாங்கிறதும் கூட எல்லாமே வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த கதைக்கு ஏற்ற ஒரு மேக்கிங் இருக்கும். கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கட்டும், கூட நடித்த சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், வில்லன்களாக இருக்கட்டும், கொஞ்சம் காமெடி கலந்த கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலுக்கு அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் நடிக்கணும்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தைரியம் வேணும் அந்த மேல் எஸ்கார்ட்டை எடுத்து பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் மேல் எஸ்கார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் அப்படி இப்படின்னா இவருக்கும் இருக்கும். இவரும் ஓகேவாக தான் இருப்பார். பட் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக, நம்ம பக்கத்து வீட்டு அங்கிளா அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இந்த ஒரு அப்பாவியாக மேல் எஸ்கார்ட் ஆகிறாரு, இவ்வளோ ஒரு பயந்தாங்க. அவரோட கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார், ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பார், ஒரு தப்பு கூட லைஃப்பில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இருப்பார். சீன்ஸும் அதே பார்த்தீங்கன்னா அடல்ட் கன்வென்ட் சீன்ஸுங்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லவே வேணாம், நோ சென்சார் போர்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸும் வந்து பார்க்குறக்கு ஒரு சில சீன்லாம் வந்து வந்து தனியாக பார்க்குறக்கு ஓகேவாக இருக்கும். கூட்டமோட பார்த்தோம்னா நம்மளை காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் கேரக்டர்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெயினாக வில்லனோட ஒய்ஃபாக ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நிறையா ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச ஃபேஸாகவும் தெரிஞ்சுது. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா, போர் அடிச்சதுன்னா, சரி ஏதோ ஒன்று வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப் சீரிஸை வந்து தனியாக உட்காந்து பார்க்கலாம். அதர்வைஸ் ரொம்ப அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் லேக் எல்லாம் இருக்கும், போர்லாம் அடிக்கும். அந்த வில்லன்களோட கேங் எல்லாம் வந்து அப்படியே அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது, அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். என்னடா இடையில நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் இன்னும் வரலையே அப்படிங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு எபிசோட்லேயும் ஒரு 2-3 சீன் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒருத்தரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் வந்து அவரோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. நான் இப்போ அதை ரிவீல் பண்ணிட்டா நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து அது, ஏன்னா அதான் ரிவ்யூலே ரிவீல் பண்ணிட்டாங்களே ஸ்டோரியை, எதுக்கு பார்க்கணும். கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக டைம்னா பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் டோட்டல் வந்து 9 எபிசோட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூ ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.